friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology சொல்லித்தர NEET exam ஓட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தட் இஸ் ஹியூமன் ஹார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ஹார்ட் இஸ் ரியலி அ வைட்டல் ஆர்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ஹார்ட்டோட டிரைவ் எங்கே இருந்துன்னா எந்த லேயர்லேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீசோடர்ம்லேருந்து. ஸோ அனிமல் டிஷ்யூஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம பாடியில் வந்துட்டு நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ 3 layers ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்டோடர்ம், மீசோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். ஹார்ட் வந்து மீசோடர்மலி ஒரிஜினேட்டட். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற மீசோடர்மல் செல்லேருந்து தான் ஹார்ட் வந்து உருவாயிருக்கு. அண்ட் ஹார்ட் இஸ் மயோஜெனிக். அதாவது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்பெஷலி எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ் which is auto excitable muscles. ஸோ ஆட்டோ எக்ஸைட்டபிள்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில். ஓகே, இப்போ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஜென்ரலி ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ இப்படி தான் நீங்கள் சிம்பிளாக ஹியூமன் ஹார்ட்டை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹார்ட்டுன்னு எடுத்த உடனே இதில் வந்து 4 chambers இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சேம்பர், செகண்ட் சேம்பர், தேர்ட் சேம்பர் அண்ட் ஃபோர்த் சேம்பர். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற 2 சேம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியம்னு சொல்லுவோம். ஏட்ரியம் ஆர் ஏட்ரியா. கீழே இருக்க 2 சேம்பர்ஸையும் நம்ம வென்ட்ரிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். வென்ட்ரிகல்ஸ். நம்ம வந்துட்டு ஹார்ட்டை இங்கேருந்து பார்க்கும்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடாக நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த மாதிரி ஏட்ரியம்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கல்ஸாக அண்ட் ரைட் அண்ட் லெஃப்டாக இந்த ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸாக பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வால்வ்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் ஆர் யூ கேன் சே மிட்ரல் வால்வ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ் வரும். அது வந்து அயோட்டா அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெனாகாவா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளான பார்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ட்ரைகஸ்பிட் வால்வ். இங்கேருந்து பிளட் ஃப்ளோ ஆகும் அண்ட் அகெயின் க்ளோஸ்ட் ஆகிடும். இங்கேருந்து வெளியே போன உடனே அகெயின் இட் வில் ஓப்பன். இங்கேருந்து பிளட் ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் வந்து சில ஃபைபர்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின் இந்த பைகஸ்பிட் வால்வ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கார்டேட் டென்டினேன்னு சொல்லுவோம். கார்டேட் டென்டினே ஆர் டென்டினே. ஸோ எனிதிங் கார்டேட் டென்டினேன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியமோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா சைனோ ஏட்ரியல் நோடு இருக்குது. அதை எஸ்ஏ நோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கிற எக்ஸைட்டேஷன் அல்லது ஹார்ட் வந்து பம்பிங் நேச்சராக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இந்த ரைட் ஏட்ரியமில் லெஃப்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏவி நோடு இருக்குது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்குது. ஸோ இங்கேருந்து இதுக்கு வந்துட்டு சிக்னல்ஸ் பாஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து பம்பிங் தட் இஸ் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் வந்து நடக்கும். இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஃபைபர்ஸ் அகெயின் இந்த மாதிரி பிரான்ச்சாக மாதிரி இந்த பக்கமும்
அண்ட் இந்த பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம பண்டல் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவோம். இது பண்டல் ஆஃப் cardiac fibers, that is இது bundle of his ன்னு சொல்லுவோம். பட் ஒன்ஸ் இந்த அபெக்ஸ், இது அபெக்ஸ் ரீஜன் நம்ம சொல்லுவோம். அபெக்ஸ் ரீஜனில் வந்து இப்போ இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நர்வ்ஸ் ஃபைபர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதை பர்கின்ஜே ஃபைபர்ஸ் நம்ம சொல்லுவோம். பர்கின்ஜே ஃபைபர்ஸ். ஸோ நம்ம ஹார்ட் பார்த்த உடனே இவ்வளோ திங்ஸையுமே ஆக்சுவலாக நம்ம நேமிங்ஸில் கண்டிப்பாக ஆர் கன்ஃபார்மாக இதை நம்ம நேம் பண்ணி ஆகணும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ். ஸோ எஸ்ஏ நோடாக இருக்கட்டும், ஏவி நோடாக இருக்கட்டும், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஏட்ரியல் வாலோட வால் அண்ட் வால்வுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வால் பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து ஏட்ரியமை விட வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஆர்டரிஸ் எப்படி இருக்குது அண்ட் வெயின்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ் ஆக்சுவலாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லார்ஜஸ்ட் ஆர்டரி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம அயோட்டான்னு சொல்லுவோம், ஆர் அரோட்டா என்னென்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் அயோட்டா. இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெனா கேவா. இது கூட வெனா கேவா. இது இன்ஃபீரியர் வெனா கேவா, இது சுப்பீரியர் வெனா கேவா. ஸோ இங்கே வந்து வெயின்ஸ் வந்து என்டர் ஆகும். ஸோ ஜென்ரலாக இந்த கார்டியாக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது, தட் இஸ் பம்பிங் ஆர்கன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் இருக்குது, தட் இஸ் blood vessels which carry deoxygenated blood. Next பார்த்தீங்கன்னா arteries இருக்குது, the blood vessels that carry oxygenated blood. And லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா capillaries இருக்குது. Capillaries are the site of exchange of goods ன்னு சொல்லலாம், ஆர் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனாக இருக்கலாம், ஹார்மோன்ஸாக இருக்கலாம், நியூட்ரியன்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் capillaries மூலமாக blood vessels கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். இது அயோட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி இருக்குது, இது பல்மனரி வெயின். ஸோ லங்ஸ்லேருந்து பல்மனரி என்ற வேர்ட் கேட்டவுடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பார்த்தீங்கன்னா லங்ஸ். ஸோ லங்ஸ்லேருந்து வர ஆர்டரி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கனெக்டடாக இருக்கும், ஸ்ட்ராங் கனெக்ஷன். ஓகே, இந்த பல்மனரி வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ ஹார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியமில் பல்மனரி ஆர்டரியிலேருந்து, ஸோ பல்மனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் க்ராஸ் செக் இது வந்து கரெக்டாக நான் நேம் பண்ணியிருக்கிறேன்னுட்டு. எஸ், இது வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, பல்மனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டை கேரி பண்ணும். அது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த கனெக்ஷனையும் நம்ம இங்கேருந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த சுப்பீரியர் வெனக்காவிலேருந்து இந்த அயோட்டாக் பின்னாடியிலேருந்து இந்த மாதிரி கனெக்டடாக லங்ஸ்க்கு வந்து போகும். ஸோ அங்கேருந்து ஆக்சிஜனேஷன் நடந்துட்டு பல்மனரி வெயின் மூலயமா லெஃப்ட் ஏட்ரியம்க்கு என்டர் ஆனப்போ பிளட் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபைபர்ஸ் மூலயமா அண்ட் இந்த வால்வ்ஸ் மூலயமா வென்ட்ரிகல்ஸ்க்கு என்டர் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிளட் என்டர் ஆகிறப்போ வந்துட்டு இது ஓப்பன்டாக இருக்கும் அண்ட் அகெயின் க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூனார் ஆனால் மூன் வந்து லூனார் செமிலூனார் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இங்கேருந்து பிளட் வந்து பாஸ் அவுட் ஆகும். ஸோ டைரெக்ஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிளட் வந்து இங்கேயும் என்டர் ஆகும் அண்ட் இந்த டைரெக்ஷன்லையும் இப்படி என்டர் ஆகும். அகெயின் இங்கேருந்து போயிட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பல்மனரி ஆர்டரியிலேருந்து அகெயின் ஸோ ஃபார் ஆக்சிஜனேஷனுக்கு வந்து லங்ஸ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம ஹார்ட்டோட ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட பிளட் வெசல்ஸ் பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ கார்டியாக் சைக்கிள்